ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்வாதி ஷேரிங் நாலேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம கிராமர் பார்ட்டோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கும் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இந்த இதை பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் ஃபினிஷ்டு தி ஒர்க். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஹேட் வித் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் நாட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹேட் நாட் ஃபினிஷ்டு தி ஒர்க். ஸோ இன்ட்ராகேட்டிவ் டைப் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Interrogative sentence, had plus subject plus past participle plus object. So example, had I finished the work? So இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, one action took place just before another action in the past. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஆக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் இன்னொரு ஆக்ஷனும் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தான் என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஐ ஹேட் டன் இட் கரெக்ட்லி பட் ஐ சூன் ரியலைஸ் தட் ஐ ஹேட் மேட் அ மிஸ்டேக். செகண்ட் எக்ஸாம்பிள், when she arrived at the party he had already gone home. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். when she arrived at the party அதுவும் பாஸ்ட் தான், ஆனால் அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்குது. என்னது அப்படின்னா he had already gone home. அவங்க பார்ட்டிக்கு வர்றதுக்கு அரைவ் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, he had already gone home. ஒரு பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு. அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் என்ன ஆயிருக்கு, he had already gone home. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.